குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. இன்றைய திருப்பலியானது தினேஷ் ஆண்டனி மது குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இன்று தன்னுடைய 6வது பிறந்த நாளை கொண்டாடும் மகள் மேத்லின் ஜெசிகா இறை ஞானத்தில் வளர வேண்டியும் நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருமதி ஆக்னஸ் செபாஸ்டின் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் இந்த நாளில் நன்றி திருப்பலியாகவும் தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டுதல் திருப்பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அருள் தந்தை ஃபாதர் அருள் சேகர் சிஎஸ்ஆர் பிறந்த நாள் கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய இறை பணி சிறக்க வேண்டி தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று மருத்துவ சிகிச்சைக்காக சென்ற திருமதி ஆலிஸ் மேரி அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டியும், திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும், திருவாளர் லாசர் நீக்ரூஸ் அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும், திருமதி மோட்சமேரி அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் எல்லோரையும் அன்பு செய்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலையில் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். இந்த நாளிலே கடவுளுடைய அன்பை பெறக்கூடிய நிலையிலே, பெறக்கூடிய தகுதியான நிலையிலே நாம் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு தேவைக்கு அதிகமாக கொடுத்து நம்மை காத்து வழிநடத்தும் கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே உணராமல் வாழ்ந்த அந்த நேரங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நல்ல முறையிலே சிறப்பாக செய்ய தவறிய அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இணைவிடாத உம்முடைய இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மாலன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, 1 முதல் 15 வரை உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் சீரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னென்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவன் என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்லுகிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா, இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்டு செய்தியை கேள்வியுற்று அவனிடம் தன் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகி ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை வைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், என் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா என்றார். மூழ்கி எழும், நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கு என்ன என்றனர். எனவே நாமான்
புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானின் 7 முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடல் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோவும் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 42 பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடலுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நீர்க்கப் போகின்றேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. உன் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை சொற்றொடர்கள் 24 - 30 வரை. இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழு நோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய கடவுள் நம்மை காத்து அரவணைக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை இவ்வாறு சொல்லுகின்றார். ஒரு முறை தன்னுடைய பணியாளர் தம்முடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய, அதுவும் சமையல் வேலை செய்யக்கூடிய ஒருவர் அந்த நாள் அதிகாலையிலே வருவது வழக்கம். அந்த குறிப்பிட்ட நாளிலே அதிகாலையிலே அந்த சமையல் செய்பவர் வரவில்லை. காலையிலே பெட் காஃபி குடிப்பது வழக்கம். அந்த காஃபி கிடைக்கவில்லை. பயங்கரமான கோபம் வருகிறது. என்னாச்சு, இவர் காஃபி போட்டு கொடுக்கணும்னு தெரியாதா அப்படின்னு நிறைய கேள்விகளை எழுப்பிவிட்டு காத்திருக்கிறார். மறுபடியும் காலை உணவுக்காக செல்கின்றார். அங்கே சமையலால் வரவில்லை. பயங்கரமான கோபம் வருகிறது. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. கோபப்படுகிறார். கோபத்தோடு சமையலறைக்கு சென்று ஏதாவது சமைக்கலாம் என்று செல்கிற பொழுது அவருக்கோ சமையல் தெரியாது. இன்னும் அதிகமான கோபம் வருகிறது. கோபப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த ஆள் வந்தால் உடனே இவரை வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதான். அந்த ஆள் வந்தோடனே பொட்டியை கட்டி வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறார். ஒரு 11 மணி இருக்கும். அந்த சமையலாள் வீட்டுக்குள்ளே வருகின்றார். வந்த உடனே அவர் சொல்கிறார், நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறார். ஆனால் இந்த சமையலாள் இதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் வீட்டுக்குள்ளே போகின்றார். போய் சீக்கிரமாக சமைக்க ஆரம்பிக்கிறார். காலையில் இவர் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமைக்க ஆரம்பிக்கின்றார். கிச்சனில் போய் இவர் சத்தமாக கோபத்தோடு, நான் சொன்னேன்ல வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன்ல, ஏன் சமைக்கிற, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு மறுபடியும் சொல்லுகிறார். அப்போது அந்த சமையல் செய்யக்கூடிய அந்த நபர் ரவீந்திரநாத் தாகூரை பார்த்து சொன்னார், ஐயா, நீங்கள் கோபப்படுவது சரிதான். நீங்கள் கோபப்படுவதிலே எந்த தவறும் இல்லை. நேற்று இரவுதான் என்னுடைய மகள் இறந்து விட்டாள். நேற்று இரவு என்னுடைய மகள் இறந்து விட்டாள்.
அவளுக்கு காரியம் செய்துவிட்டு காலையில் அது உங்களுக்கு சமைக்க தெரியும், நீங்கள் பசியாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சதால் நான் வந்து அங்கேருந்து ஓடோடி வந்து உங்களுக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரவீந்திரநாத் தாகூர் கண்ணீரோடு அவரை கட்டி தழுவி மன்னிப்பு கேட்டு அரவணைத்து கொண்டாராம். அன்புக்குரியவர்களே, பல வேளைகளிலே நம்முடைய சூழ்நிலையை வைத்து பிறரை நாம் தவறாக புரிந்து கொள்வோம். நம்முடைய சூழ்நிலையை வைத்து பிறரை பார்ப்பதை விட பிறரின் மனதை புரிந்து கொண்டு நாம் மதிப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு வளம் பெறும் என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம். இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்றார். சொந்த ஊரிலே இறைவார்த்தை பணியை செய்கின்றார். ஆனால் அவரை அந்த சொந்த ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு எதிராக பேசுகிறார்கள். என்ன ரொம்ப தெரியாதா, இவர் யார், உங்கள் அப்பா அம்மா தெரியாதா, சகோதரில் தெரியாதா, இவர் நம்ம கூட இருந்தவர் தானே, இவர்கிட்ட என்ன பெரிய இது வரப்போகுது அப்படின்னு அவரை வந்து குறைத்து மதிப்பிட்டார்கள். சொந்த ஊரிலே அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள், தவறினார்கள். சொல்லுவாங்கள்ல, முற்றத்து முல்லைக்கு வாசம் இருக்காது இல்லையா? முற்றத்து முல்லைக்கு வாசம் இருக்காது. ஒருவர் இருக்கிற வரைக்கும் அவருடைய அருமை தெரியாது. அதை வளர்ந்த பங்கில் இருக்கிற வரைக்கும் தான் ஃபாதருடைய அருமை தெரியும். போயிட்ட பிறகு தான் ஆக ஒன்று பேசுவோம் இல்லையா? இருக்கிறப்ப வந்து ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்கீங்களா ஃபாதர்னு ஒரு சிரிப்போடு சிரிக்க மாட்டாங்க. போன பிறகு வந்து அவர் வல்லவர் நல்லவர், அதுவும் அந்த சாமி இறந்து போயிட்டாருன்னு அவ்வளோதான். இங்கே வந்து என்ன நாள் முழுசு என்னென்ன பேசணுமே தெரியாது. அதுதான் உண்மை. நம்ம வந்து பார்த்து பேசுறதுல பழகுறதுல கூட கஞ்சத்தனம். ஒரு சிலர் வந்து சிரிச்சிட்டாலே ஏதாவது காசு கொடுக்கணும் போல் ஒரு ஃபீலிங். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். நம்முடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்கிறது? இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த இஸ்ரேல் மக்கள் தங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக அந்த இஸ்ரேல் மக்கள் தங்களை கருதி கொண்டார்கள். நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய அன்புக்கு உரியவர்கள், கடவுளால் அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள் என்று தங்களை பற்றி அவர்கள் உயர்வாக நினைத்த அந்த வேளையிலே நாம் பார்க்கின்றோம். யாவே கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, புறவினத்தாரையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கக்கூடியதை இன்றைய முதல் வாசகத்திலே பார்த்த அந்த நிகழ்வு. அந்த இறைவாக்கினர் யாரிடம் அனுப்பப்பட்டார்? ஒரு புறவினத்து பெண்ணிடம் அனுப்பப்பட்டார். ஆக மீட்பு இங்கே இருக்கக்கூடிய நம்ம பல பேர் கூட நாம் நினைக்கலாம், நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், அல்லது நான் ஒரு துறவி, நான் ஒரு குருவானவன், அல்லது தினமும் நான் திருப்பலிக்கு வருகிறேன், தினமும் பூசைக்கு வருகிறேன், அதனால் மற்ற மக்களை விட எனக்கு மீட்பு எனக்கு சீக்கிரம் கிடைக்கும். மற்றவர்களை பார்க்குற பொழுது நமக்குள் ஒரு 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 ஆணவம் நமக்குள் வரும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆணவம். நான் தினமும் ஆலயத்து வருகிறேன், 40 நாள் நான் பூசைக்கு வர்றேன், 40 நாள் நான் வந்து மற்றவர்களை விட நான் வித்தியாசமாக இருக்கிறேன், அதனால் நான் இவர்களை விட சிறந்தவள் என்று நாம் நினைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு நமக்கு வரும் என்றால் நாம் யாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாமும் இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அந்த பரிசேய சதுசேயருடைய மனநிலை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, இன்று நம்மை நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். மற்றவர்களை பார்த்து மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நான் நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக யார் என்னவனாலும் ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசேயத்தனமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? ஒரு பரிசேயனா? இந்த செய்தி வந்து ஃபாதர் வந்து சொல்கிறது வந்து எனக்கு இல்லை, என் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அப்படின்னு நினைக்கல. இது நம்ம எல்லாருக்கும், என்னோட சேர்த்து எல்லாருக்கும் தான், இது எல்லாருக்கும் தான். மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்கிறோமா? இன்றைய நாளிலே நம்மை நாம் சுய ஆய்வு செய்து கொள்வோம். நாம் செய்கின்ற இந்த பக்தி முயற்சிகள் நம்மை ஒரு நல்ல மனிதராக நம்மை மாற்ற வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி முயற்சி. நான் இங்கு வந்து ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எனக்கு 2 கையை விரித்து நான் வந்து ஜெபம் பண்ணுவேன், ஆனால் வெளியே போகிற பொழுது என்னுடைய வாழ்வு முற்றிலும் மாறுபடும் என்றால் அது உண்மையான ஒரு
உண்மையான ஒரு ஆன்மீகமாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நம்ம எல்லாருமே செருப்பு போட்டு வரோம் இல்லையா? செருப்பு போட்டு வந்து எங்கே ஆலயத்துக்கு வெளியே நம்ம வந்து கழட்டி போட்டு உள்ளே வர்றோம். செருப்பு போடாமல் உள்ளே வர்ற வரைக்கும் ரொம்ப ஹோலியாக இருப்போம். மறுபடியும் அந்த செருப்பை போய் போட்ட உடனே என்னன்னு தெரியல, திருப்பி பழைய நிலையில் நம்ம போயிடுவோம் இல்லையா? அப்படின்னு ஒரு உணர்வு பல நேரங்களிலே நமக்கு வருவது உண்டு. அன்புக்குள்ளே இன்று நம்மை நாம் ஒரே ஒரு கேள்வி நாம் கேட்டு பார்ப்போம். நம்முடைய சூழ்நிலை வைத்து பிறரை தீர்ப்பிடக்கூடிய பிள்ளைகளா நாம், அல்லது மற்றவருடைய உணர்வுகளை சென்று அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நாம் நம்மால் ஆன உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவத்திலே நாம் வாழ்கின்றோமா? எனவே அன்பார்ந்தவர்களே, இந்திய நாளிலே இந்த அருளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கிறார். அதே போல் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற பொழுது யாரையும் வெறுப்பதற்கு எனக்கு உரிமை கிடையாது. இயேசு யாரையும் வெறுக்கவில்லை. பரிசேய சதுசேயர்கள் கூட அவர்களை வெறுக்கவில்லை. அவர்களுடைய அந்த கருத்து, அவங்க சொன்ன அந்த கருத்தை தான் அவர் வெறுத்தாரே தவிர, அவங்களுடைய ஆட்டிடியூடை தான் வெறுத்தாரே தவிர இயேசு யாரையுமே வெறுக்கவில்லை. அப்படி என்றால் நாம் யாரையும் வெறுப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே எல்லோரையும் அன்பு செய்கிற நல்ல மனப்பக்குவத்தை இறைவன் நமக்கு தர, மற்றவருடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நாம் அவருடைய உணர்வுகளிலே நாம் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு உள்ளத்தை இறைவன் நமக்கு தர இன்றைய நாளிலே இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையே தயவுடன் ஏற்றிடுவாய், தந்தையே தயவுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களிதமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகி கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையை வழங்குவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், எவ்வாறும் நீ கனைவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமா நீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து
நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவரதி அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உறுப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநடினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளை கண்ணித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் நமக்கு ஓந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கே உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தள்ளுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருது கழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தமும் நம் ஒருவரை காத்தும் நினைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியும் வேண்டுகின்றோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மைகள் ஒற்றுமை வழங்குவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாமையார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னால் இயேசுவுக்காகிடுமோ? இதழால் நன்றி சொன்னால் இதயனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னால் இயேசுவுக்காகிடுமோ? வாழ்வில் காட்டுதலே வானிரை கேட்கும் நன்றி. வாழ்வில் காட்டுதலே வானிரை கேட்கும் நன்றி. மனத்தாழ்ச்சியும் தரித்திரமும் தயவும் காட்டும் நன்றி. இதழால் நன்றி சொன்னால் இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னால் இயேசுவுக்காகிடுமோ? தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.